வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தீங்கன்னா ME3493 இதுதான் சப்ஜெக்ட் கோடு. இப்போ இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு யூனிட்லயுமே நம்ம மேக்ஸிமம் 3 கொஸ்டின் இல்லைன்னா உங்களுக்கு 2 இல்லைன்னா 1 கொஸ்டின் தான் கொடுப்போம். அதனால நீங்க நம்ம கொடுக்குற 2, 3 கொஸ்டின்லையுமே நீங்க அதுலயும் சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. நம்ம 3 கொஸ்டின் கொடுத்தா நீங்க 2 கொஸ்டின் படிக்கிறது அந்த மாதிரி படிக்காதீங்க. அந்த மாதிரி படிச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். இந்த சப்ஜெக்ட்க்கு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எது கரெக்டான கேட்பாங்க, அந்த எந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்களோ அதுதான் நம்ம கொடுக்குறோம். அதனால் நீங்களும் அதை தெளிவாக படிச்சிருங்க. நம்ம ஒரு ஒரு டாபிக்மே மெயின் டாபிக் தான் கொடுப்போம். அதில் நம்ம மேக்ஸிமம் சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை தவிர சப் டாபிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். சப் டாபிக்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஏதாவது தியரி கொஞ்சம் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபர்தர் சப் டாபிக்ஸு, ஏதாவது சப்டிவிஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸு, இதெல்லாம் தான் நம்ம சப் டாபிக்ஸ் சொல்கிறோம். சரிங்களா? நம்ம இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 3 டாபிக் கொடுப்போம். அந்த 3 டாபிக் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் படிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை தவிர எதாக இருந்தாலும் நீங்கள் படிங்க. சரிங்களா? அதுதான் நம்ம சொல்ல வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு யூனிட் 1 to 5 வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஷீட் இருக்குல்ல, இந்த ஷீட் நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் நம்ம நோட் பண்ணி எழுதினதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் நீங்கள் மேனுவலாக என்னன்ட்டு எழுத தேவையில்ல. அது உங்களோட பேர்டனை குறைக்கிற விதமாக நம்ம இந்த ஒரு ஷீட்டை ஃபோட்டோ காப்பி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், இமேஜ் டவுன்லோட் லிங்க்ட்டு. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் நிறைய பேர் எப்படி பண்ணுறது தெரியல சொல்கிறீங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு கண்டினியூட்டு கேட்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு கெட் லிங்க் கேட்கும். கெட் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, தேரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது உங்களுக்கு டூல் லைஃப் ப்ராப்ளம்ஸு. அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ட்டு சொல்கிறது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எதனால் சொல்கிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆன்சர் மைண்டில் இருக்கும். அது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஈஸியாக நீங்கள் எழுதலாம். இதே இது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்காம போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்ச்சன்ட் சர்க்கிள்லேயும் ப்ராப்ளம் தியரி ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டிங் ஃப்ளூயிட் அண்ட் மிஷினபிலிட்டி, அதுக்கப்புறம் ஆர்த்தோகோனல் அண்ட் ஆப்ளிக் டூல் வேர். இதில் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? யூனிட் 1 இதில் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்னிங் மிஷின்ஸில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன், ஆப்ரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேப்பர் டர்னிங் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் த்ரெட் கட்டிங் மெத்தட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் டைம் அண்ட் பவர் எஸ்டிமேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். இதில் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? நம்ம ரொம்பவுமே மினிமலாக தான் கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் அதிகம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதோட அதிகமாக கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த பேப்பருக்கு இன்னும் நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். இது கரெக்டாக படிங்க. நீங்கள் பாஸ் ஆகுறது மட்டும் இல்லை, நல்ல கிரேட் எடுக்கலாம். சரிங்களா? அதுதான் நம்ம எப்பவுமே சொல்கிறது. அதுக்கப்புறம் யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷாப்பரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராக் அண்ட் ஸ்லாட்டட் குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் மெக்கானிசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் மேக்கிங். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஹோல் மேக்கிங் ஆப்ரேஷனில் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். அப்புறம் மில்லிங் ஆப்ரேஷனில் அட்டாச்மெண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு மில்லிங் கட்டர்ஸு, அதுக்கப்புறம் கீர் கட்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் டைம் கால்குலேஷன். யூனிட் 3 மட்டும் கொஞ்சம் அதிக டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யூனிட் 3 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு படிங்க. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்ட் ஏ இருந்தாலும் சரி, பார்ட் பி இருந்தாலும் சரி, பார்ட் சியாக இருந்தாலும் சரி, அட்டன் பண்ணும்போது
பார்ட் சியில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு 70% வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் 13% தான் உங்களுக்கு 30% தான் வேறு யூனிட்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம ஃபர்தராக பார்ப்போம். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி அது வந்து சிஎன்சின்னு கேட்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ட்டும் கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸு, அப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசர்க்குலேட்டிங் பால் ஸ்க்ரூஸ் அது நீங்கள் பார்க்கணும். அதாவது சிஎன்சிட்டு உங்களுக்கு கேட்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ட்டு கேட்கலாம். அது நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ட்டு அந்த ஃபுல் ஃபார்ம் தெரியாமல் சிஎன்சிட்டு நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா, அவங்க கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆன்சர்ன்ட்டு நீங்கள் முடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால அதாவது அப்ரிவேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்தமாதிரி ஷார்ட் ஃபார்ம் வேர்ட்ஸ்லாம் படிக்கும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசி, டிசி, ஸ்டெப்பர் மோட்டார் இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏடிசி அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஏடிசி வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர். இதுதான் உங்களுக்கு அப்ரிவேஷனு. இந்த ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர், ஓப்பன் க்ளோஸ்டு, இந்த 2 சப் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் க்ளோஸ்டு ரெண்டுமே படிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு பார்ட் பி கொஸ்டின்னா, பார்ட் பியில் வந்து திஸ் ஆர் திஸ் 2 ஆப்ஷன் இருக்குமா, 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, திஸ் ஆர் திஸ், அதாவது ஒரு கொஸ்டின் எழுதுவீங்களா திஸ் ஆர் திஸ், அதில் வந்து ஒரு கொஸ்டினுமே 2ஆக பிரித்து கேட்டிருப்பாங்க. 7 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், சாரி 7 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் அப்படி கேட்டிருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க, 13 மார்க்ஸ்க்கு ஒரே கொஸ்டின் எழுதுங்கன்ட்டு. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த ஸ்பிளிட் அப் கொஸ்டின் இருக்குல்ல, அதை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக நிறைய ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பிளிட் அப் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் 1.5 பக்கம் எழுதுவீங்க. இதே இது ஒரே கொஸ்டினாக நீங்கள் எழுதி போனீங்கன்னா, ஒரே கொஸ்டினாக 3 பக்கம் இல்லை 3.5 பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து உங்களுக்கு அந்த ஒரே கொஸ்டினாக கண்டென்ட் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் அதே அட்டன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கண்டென்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு எழுதணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்பிளிட் அப் கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுங்க. அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் வந்து 2 கொஸ்டின் எழுதுன மாதிரி இருக்கும். ஆனால் 2 கொஸ்டின் எழுதுன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கண்டென்ட் வந்து 2 கொஸ்டினுமே கம்மியாக எழுத போவீங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மியாக எழுதினாலும் 2 கொஸ்டின் எழுதி உங்களுக்கு அதே 13 மார்க் ஒரு 3.5 பேஜஸ் எழுதுறமே ஆயிடும். அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரிசர்ச் இன்க்ரிமெண்டல், அது ஒரு 10 மார்க் அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர் போலேட்டர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜி கோட்ஸ் அண்ட் எம் கோட்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஎன்சி ப்ரோக்ராமிங், இதுதான் உங்களுக்கு பார்ட் பியும் சிலையும் கேட்கலாம். நான் 70% வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன்ல, அதுதான் சிஎன்சி ப்ரோக்ராமிங்கில் டர்னிங், கிரில்லிங், பில்டிங் இது 3மே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சப்ரொட்டீன்ஸு, அதுக்கப்புறம் கேண்டு சைக்கிள், ஃபிக்ஸ்டு சைக்கிள், சப்ரொட்டீன்ஸு, இதெல்லாம் ஒரு 8-10 மார்க்ஸ் அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். யூனிட் 1 to 5 வரைக்கும் இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சந்திப்போம். நன்றி.